வணக்கம். எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நான் அனிதா. முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஆளுநருக்கு அனுப்பி வைத்தார். இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வதாக ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்று ஏற்பாடு செய்யப்படும் வரை முதலமைச்சராக தொடருமாறு பன்னீர்செல்வத்தை தமிழக பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜெயலலிதா, சசிகலா ஆகியோர் மீது சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்திற்குள் தீர்ப்பு வழங்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு மனு தாக்கல் செய்தது. இதன் மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் தீர்ப்பு தேதி குறித்து கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பியது. அதற்கு பதிலளித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பினாக்கி சந்திரபோஸ், தீர்ப்பு எழுதும் பணி கிட்டத்தட்ட முடிவடைந்து விட்டதாகவும் சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் ஒரு வாரத்தில் தீர்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது செயல்பாட்டை பார்த்து விமர்சனம் செய்தவர்கள் அதை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள் என அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா பேரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. பேரவை செயலாளர் அமைச்சர் உதயகுமார், அமைச்சர் கடம்பூர் ராஜு, பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை ஆகியோர் பங்கேற்றனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் 69ஆம் பிறந்த நாளை விமர்சையாக தியாக திருநாளாக ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட VK சசிகலாவிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிக்கப்பட்டன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அறிவார்கள். ஆகவே அதை அறியாதவர்கள் அம்மாவருடைய மக்கள் சேவையை பார்த்ததற்கு பின்னால் அவர்கள் வைத்த விமர்சனங்களை அவர்களே வாபஸ் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையையும் நம்முடைய பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் மக்கள் சேவையின் மூலமாக நிரூபித்து காட்டுவார்கள். உள்ளாட்சி தேர்தல் தள்ளிப்போவது அதிமுகவின் பலவீனத்தை காட்டுவதாக திமுக செயல் தலைவர் MK ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாற்றப்பட்ட விவகாரத்தை கையில் எடுத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஆட்சி ஜெயலலிதா இருந்தப்போ ஆட்சி 5-6 வருஷமாக பாலைவனத்தில் இருந்த அந்த மக்கள் இருந்தாங்க. இப்போ அதோட மோசமாக போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. யார் முதலமைச்சருங்கிறதுல போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு கேவலமாக ஒரு கோமாளி கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் இன்றைக்கி காலையில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே ஜெயலலிதா மீது, சசிகலா மீது புனையப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு 4 வருஷம் தண்டனை, 100 கோடி ரூபாய் ஃபைன், இதெல்லாம் போட்டு தண்டனை வாங்கினவங்க. அது இன்றைக்கி அப்பீலில் இருக்குது. அந்த அப்பீல் கேஸு ஜட்ஜ்மெண்ட் ஒரு வாரத்தில் வரப்போகுது. ஆக 3 முறை ஜெயலலிதா பதவி விலகிறப்போலாம் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்தாங்க. ஆக மீண்டும் 4வது முறையும் பன்னீர்செல்வத்துக்கு அந்த வாய்ப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். ஜனநாயகம் இடம் கொடுப்பதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி முதல்வரை தேர்ந்தெடுக்கலாம் என லட்சிய திமுக தலைவர் T. ராஜேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இதை தெரிவித்த அவர், திடீரென்று பன்னீர்செல்வம் பதவி விலகி சசிகலா முதல்வராக பதவியேற்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், அதனால் தமிழகத்திற்கு சாதகமா பாதகமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். ஜெயலலிதாவிற்கு தான் வாக்களித்ததாக என மக்கள் நினைப்பதாகவும் T. ராஜேந்தர் கூறினார். சென்னை மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் சென்று மீன்பிடித்து வருவதால் அந்த மீன்களை சாப்பிடுவதால் எந்தவித உடல்நல பாதிப்பும் ஏற்படாது என தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். சென்னை மீன் வியாபாரிகள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், எண்ணூர் எண்ணெய் படலத்தை அகற்றும் பணி விரைவில் நிறைவடையும் என்று தெரிவித்தார். மேலும் கடல் மீன் உணவுகளை சாப்பிட்டால் உடல்நலக் குறைவு ஏற்படும் என வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜெயக்குமார் எச்சரித்தார். மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தி எண்ணெய் படலத்தை அகற்ற முடியாத சூழல் ஏற்பட்டது எப்படி என்றும் அப்போது அவர் விளக்கினார். டோட்டலி 85% ஆஃப் த ஆயில், க்ரூட் ஆயில், அது பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கிடுச்சு. இது முதல் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சூப்பர் சேக்கர் மிஷின் வச்சு நம்ம எடுக்கலாம்னு தான் பார்த்தோம். பட் க்ரூட் ஆயிலினுடைய டென்சிட்டி, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி
அது வந்து மோர் தென் வாட்டர். அப்படின்னு இருக்கும்போது தண்ணீரை விட அதிகமாக அப்படின்னு சொல்லும்போது இது வந்து என்னென்னா, இது வந்து என்ஜின் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் வந்து வலிக்காது. அப்போ வந்து இது வந்து என்ஜினும் ஓடல. ஸோ அப்போ வந்து மனித சக்தி காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்தில் இல்லைன்றது நிரூபணம் தான் இப்போது நடந்த நிகழ்ச்சி இது. ஸோ ஹியூமன் பவர் அவங்கள இன்வால்வ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1500 2000 பேர் அந்த இடத்துல பணிபுரிந்து 1,60,000 லிட்டரை நம்ம வந்து இது நாள் வரல கிட்டத்தட்ட வந்து 30ஆம் தேதியிலேருந்து இது நாள் வரல எடுத்துருக்கோம். அதை அதான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% அந்த பணி இன்றைக்கி முடிஞ்சிடும். அலங்காநல்லூரில் நடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமுடன் பதிவு செய்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் 10ஆம் தேதி ஜல்லிக்கட்டு நடைபெறவுள்ள நிலையில் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. இதற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முன்பதிவு செய்தனர். மாடுபிடி வீரர்கள் புகைப்படத்துடன் கூடிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுடன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் வீரர்களுக்கான பதிவு எண் கொண்ட அனுமதி ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது. இந்த ஒப்புகை சீட்டுடன் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் நாளன்று வரும் மாடுபிடி வீரர்களுக்கு சீருடை அளித்த பின்பே ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட உள்ளதாக விழா குழுவினர் தெரிவித்தனர். இப்போ இதே மணிக்கு இங்கே காலைல 6 மணிக்கு இங்கே வந்து டோக்கன் வாங்கியிருக்கோம். இங்கே வந்தோடனே டிரைவிங் லைசன்ஸு, ஓட்டு ஐடி, 2 ஜெராக்ஸு, 3 ஃபோட்டோ கொண்டு வரணும் சார். இங்கே 3 ஃபோட்டோ கொண்டு வந்துட்டு இங்கே இருக்க தமிழ்நாட்டிலேருந்து மதுரையில் மட்டும் பிடிக்காரங்கள்ல தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஊர் பிடிக்காரங்களுமே நல்ல பிடிக்காரங்க எல்லா பேருமே இங்கே வந்திருக்கோம். வந்து மாடு எப்படியாவது அலங்காநல்லூரில் பிடிக்கணும். 1000 தான் அடுத்த மண்ணில் பிடிச்சாலும் சொந்த மண் நம்ம பிறந்த ஊர் மண்ணில் பிடிக்கிறது எங்களுக்கு அதுதான் சார் பெருமையே. அதனால் இங்கே வந்திருக்கோம். சிறுவாணி அணையின் நிரந்தர இருப்பில் இருந்து மோட்டார் வைத்து தண்ணீர் எடுத்துக்கொள்ள தமிழக அரசுக்கு கேரளா அனுமதி அளித்துள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே அணை நீர்மட்டம் 0 தொட்டதால் நிரந்தர இருப்பில் இருந்த தண்ணீரை மோட்டார் வைத்து எடுத்து கொள்ள அனுமதி கேட்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது அனுமதி கிடைத்துள்ளது. 15 MLT தண்ணீர் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் இன்னும் 2 மாதத்திற்கு தண்ணீர் எடுத்து குடிநீர் தேவைக்காக பயன்படுத்த முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிறந்து 9 மாதம் நிறைவடைந்த குழந்தைகள் முதல் 15 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி முகாம் தமிழகத்தில் இன்று தொடங்கியது. சென்னை வேளச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் தடுப்பூசி முகாமை மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அப்போது சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் முதன்முறையாக தட்டம்மை மற்றும் ரூபெல்லா தடுப்பூசி போடப்படுகிறது. அங்கன்வாடி மையங்கள், அனைத்து அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் இந்த தடுப்பூசி முகாம் நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் 1,80,00,000 குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது. இந்த மீசல்ஸ் ருபெல்லா MR வேக்சின் தடுப்பூசி போடக்கூடிய இந்த முகாம் இன்றைக்கு தொடங்கி இருக்கின்றது. இன்று மட்டும் 12,000 இடங்களில் 12,000 முகாம்களில் இந்த தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து திட்டமிட்டபடி 1,80,00,000 குழந்தைகளுக்கும் 9 வயதுக்கும் மேற்பட்ட 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும். முதற்கட்டமாக பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதற்கு பின்னாலே அங்கன்வாடி குழந்தைகளுக்கென படிப்படியாக திட்டமிட்டபடி இலக்கு எட்டப்படும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அனைத்து மொபைல் எண்களையும் ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது ஓராண்டுக்குள் இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஜம்மு காஷ்மீரில் பனிச்சரிவில் சிக்கி மேலும் ஒரு தமிழக வீரர் உயிரிழந்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே புனவாசல் கிராமத்தைச் சேர்ந்த திருக்கண்ணன் என்பவரின் மகன் திருப்பாண்டி ஜம்மு காஷ்மீரில் ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். அவர் இன்று அதிகாலையில் பனிச்சரிவில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து திருக்கண்ணனின் சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள புனவாசல் கிராமம் கடும் சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. திருப்பூர் அருகே தனக்கு சொந்தமான சொத்தை கணவர் வீட்டார் அபகரிக்க முயல்வதாக கூறி பெண் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. முசிறியம்மாள் என்பவரது 4 சென்ட் நிலத்தை கணவரது உறவினர்கள் அபகரிக்க முயல்வதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்த முசிறியம்மாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். அதனால் அவரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
ராசிபுரம் அருகே முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் 24வது வார்டு பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாகியும் குடிநீர் வழங்கப்படவில்லை. இதுகுறித்து நகராட்சி அலுவலகத்தில் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ராசிபுரம் ஆத்தூர் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் பெண்கள் அனைவரும் நகராட்சி அலுவலகத்தில் சென்று ஆணையர் கிருஷ்ணமூர்த்தியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். உசிலம்பட்டி அருகே ஆதிகாலத்து ஜல்லிக்கட்டு என சொல்லப்படும் தொட்டப்ப நாயக்கனூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான கால்கோள் நடும் விழா இன்று நடைபெற்றது. இந்த பகுதியில் பொருளாதார குறைபாடுகள் காரணமாக 1969ஆம் ஆண்டிற்கு பிறகு 1999 மற்றும் 2000ஆம் ஆண்டுகளில் ஊர் பொதுமக்கள் மற்றும் முக்கிய நபர்கள் ஒன்றிணைந்து இப்போட்டியை நடத்தினர். பிற்காலங்களில் இப்போட்டியை நடத்த பொருளாதார பற்றாக்குறையால் யாரும் முன்வராத சூழலில் அரசு ஜல்லிக்கட்டு தடையும் விதித்தது. தற்போது ஜல்லிக்கட்டு தடை நீக்கப்பட்ட நிலையில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மறுநாள் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஊர் பொதுமக்கள் முடிவு செய்துள்ளனர். இதற்கான கால்கோள் நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருச்செந்தூர் பேரூராட்சி பகுதியில் சேகரிக்கும் குப்பைகள் அரசு அலுவலகம், அரசு மாணவியர் விடுதிக்கு அருகே கொட்டப்படுவதால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தற்போது டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள் பரவும் நிலையில் அப்பகுதி மக்களுக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்ட வேறு இடத்தை தேர்வு செய்து அங்கு குப்பைகளை கொட்ட வேண்டும் என்றும் இந்த இடத்தில் உள்ள குப்பைகள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானல் அருகே 200 அடி பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். 5 பேர் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள கல்லூரி மாணவர்கள் 6 பேர் கொடைக்கானலுக்கு கார் மூலம் சுற்றுலா வந்தனர். அதிகாலை பழனி கொடைக்கானல் மலைப்பகுதியில் வந்தபோது தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டுநர் ஓட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கார் திடீரென 200 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியாகினார். காரில் இருந்த 5 பேர் பலத்த காயமடைந்தனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதனால் பழனி கொடைக்கானல் மலைப்பாதையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.